எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம லைவ் சர்வர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை பற்றி பார்த்தோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபைலில் நம்ம ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அதை எப்படி ரன் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு HTML ஃபைல்னால் என்ன, அந்த ஃபைல் எப்படி இருக்கும், பேசிக்காக HTML ஃபைலோட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் index.html ஏற்கனவே நான் எழுதியிருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் VS கோட் வச்சுருக்கேன், ரைட் சைடில் என்னுடைய ப்ரௌசர் விண்டோ வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக டெவலப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கோடு எழுதுவோம், இன்னொரு சைடில் நம்ம எழுதுகிற கோடு எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம index.html ஃபைலில் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல HTML அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. VS கோட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 3 ஆப்ஷன் காமிக்குது. இதில் HTML அப்படின்னு ஒரு ஆப்ஷன், HTML:5 அப்புறம் XML அப்படின்னு காமிக்குது. நீங்கள் இந்த HTML:5 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு VS கோட் என்ன பண்ணும் அப்படின்னா சில லைன்ஸ் எல்லாம் பாப்புலேட் பண்ணி கொடுக்கும். நம்ம எந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணணும், எந்த HTML ஃபைல் எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சில லைன்ஸ்லாம் எழுதியே ஆகணும் நம்ம HTML ஃபைலில். அதனால் VS கோட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையான லைன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பாப்புலேட் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம திருப்பி எழுத வேணாம் இல்லையா, அதுக்காக. இப்போது இதெல்லாம் ஒவ்வொரு லைனும் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல HTMLனால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, HTML இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். HTML மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி கிடையாது. C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜும் HTMLும் சேம் கிடையாது. அதுவும் லாங்குவேஜ் தான், இதுவும் லாங்குவேஜ் தான். அதனால் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, HTMLல நம்ம மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTMLல மற்ற லாங்குவேஜஸ் மாதிரி லூப்ஸ், இஃப் கண்டிஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஒரு C++ஓ இல்லை C, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் நிறைய சில காமன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு லூப்ஸ் இருக்கும், வைல் லூப், ஃபார் லூப் அந்த மாதிரி லூப் இருக்கும். அப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், இஃப் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் HTMLல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேக்ஸ் இருக்கும். டேக்ஸ் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ், க்ளோசிங் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ், அதாவது லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு அந்த சிம்பிள்குள்ளார ஏதாவது ஒரு நேம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத ஒரு டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை VS கோட் இது என்ன அப்படின்னு சொல்லுது இல்லையா, அந்த டைட்டில் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு லெஸ் தேன் சிம்பிள், ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள்குள்ளார நீங்கள் ஒன்று எழுதுனீங்கன்னா அது ஒரு எலிமெண்ட் ஆர் டேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு டேகை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நம்ம இது எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டேகை எழுதுனீங்கன்னா அந்த டேகை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு எலிமெண்ட்டையோ இல்லை டேகையோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு டேகை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னா, அதே பேரில் ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் எழுதணும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷை நீங்கள் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு ஒரு டேகை எழுதியிருக்கீங்க, அதனால் அது முடிஞ்ச உடனே ஸ்லாஷ் டைட்டில் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ நம்ம C++ இல்லை C அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரியே HTMLல நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டைட்டில் அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால அது டைட்டில்குள்ளார நீங்கள் என்ன எழுதணுமோ அதெல்லாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுனால ஸ்லாஷ் போட்டு அதே எலிமெண்ட் நேமை கொடுக்குறீங்க. இப்போ பார்க்குறீங்க ஹெட் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் ஸ்லாஷ் ஹெட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரியே பாடி அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதே மாதிரியே ஸ்லாஷ் பாடி அப்படின்றத க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. மொத்த HTMLையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டாக் டைப் HTML அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்படி சொன்னீங்கன்னா தான் ப்ரௌசருக்கு தெரியும், ஓகே இந்த டாக் டைப் HTML அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ப்ரௌசர் தெரிஞ்சு, இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் HTML கோட் அப்படிங்கிறத ப்ரௌசர் தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அது பார்த்து கண்டென்ட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இது கொடுக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக HTML தான் எடுத்துக்கும். பட் இருந்தாலும் இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். நம்ம எப்போதுமே HTML ஃபைல் ஒர்க் பண்ணும்போது இந்த லைன் எழுதினோம்னா பெட்டர். அதனால் நம்ம டாக் டைப் HTML அப்படின்னு இந்த லைனை எழுதுகிறோம்.
அதுக்கப்புறம் HTML அப்படின்னு ஒரு எலிமெண்ட் டேக் இருக்குது. அந்த இதை நம்ம போட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த HTML கோடு எழுதணுன்னாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த HTML டேக் இருந்தே ஆகணும். அது உள்ளார தான் நம்ம ஃபுல் வெப்சைட்டோட கோடை நம்மளால் எழுத முடியும். ஸோ நம்ம HTML அப்படின்னு போட்டு இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம இந்த இடத்துல /HTML அப்படின்னு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேங் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் இப்போ கவலைப்பட வேணாம். அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் HTML அப்படின்ற ஒரு கோடை எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் <> சிம்பிள் போட்டு அதுக்குள்ளார HTML அப்படின்னு எழுதிக்கணும். கடைசியில் /HTML போட்டு நீங்கள் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த HTML உள்ளார ஹெட் அப்படின்னு போட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பாடி அப்படின்னு போட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டிருக்கீங்க. இதுவும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ளார தான் நம்ம இந்த வெப்சைட்டை பற்றி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ப்ரௌசருக்கு சொல்லலாம். அதாவது இந்த வெப்சைட் உள்ளார என்ன வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹெட்டில் எழுத மாட்டோம். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டோட டைட்டில் என்ன, இந்த வெப்சைட்டில் வந்து யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா என்ன படம் வரணும், என்ன டைட்டில் வரணும், அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லணும் ப்ரௌசருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த ஹெட் டேக் உள்ளார போடுவோம். இந்த பாடி எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் என்ன வரணும், என்ன கண்டென்ட்லாம் இந்த வெப்சைட்டில் வரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடி டேக்குள்ளார நம்ம கொடுப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த எம்டியாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த இடத்துல பார்க்குறோம் நம்மளுக்கு எதுவுமே அவுட்புட்டில் வரல. இப்போ இந்த ஹெட்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டான்னு நிறைய 3 மெட்டா இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம லேட்டராக சில வீடியோஸில் பார்க்கலாம். அதனால் அதெல்லாம் நீங்கள் இப்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹெட்டில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. அதாவது டைட்டில் அப்படின்ற அந்த எலிமெண்ட் போட்டு நம்மளுக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு டைட்டிலில் நம்ம கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேப் இருக்குது இல்லையா, அந்த டேப்பில் அந்த வெப்சைட்டோட டைட்டிலை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இதை டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ணி VS கோட் கொடுத்துருக்கு. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபைலை நான் இப்போ மாடிஃபை பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா நம்மளுக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல காமிக்குது இல்லையா. ஏன்னா நம்ம இந்த இடத்துல டைட்டில் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்மளுக்கு இதோட டைட்டில் வந்து இப்போ மாறிடுச்சு, டாக்குமெண்ட் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ நம்ம பாடிக்குள்ளார ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் உள்ளார என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம பாடிக்குள்ளார கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா, ஹலோ வியூவர்ஸ் அப்படின்னு நான் முன்னாடி போன வீடியோஸில் கொடுத்த அதே டெக்ஸ்ட்டை இங்கே கொடுக்குறேன். இப்போ நான் பார்க்குறீங்க Ctrl+S கொடுத்து இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மாறி ஹலோ வியூவர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. நான் எதுவுமே ரிஃப்ரெஷும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ இதனால தான் நம்மளுக்கு லைவ் சர்வர் அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா. நம்ம ஏதாவது கோட் இங்கே மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நம்ம இங்கே என்ன மாற்றுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு லைவாக இந்த இடத்துல அப்டேட் ஆகி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு பதிலாக நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி அதை ஃபஸ்ட்டு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு மாற்றிட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகி அந்த கண்டென்ட் வந்து இங்கே அப்டேட் ஆகி காமிக்குது. ஸோ இதுதான் ஒரு HTML ஃபைலோடைய பேசிக்ஸ். HTML அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டேக்ஸாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். எல்லா HTML ஃபைலுமே இந்த ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு டாக் டைப் HTML அப்படின்னு இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணணும், கடைசியாக HTML டேக் க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து எந்த HTML ஃபைல்லையுமே மாறாது. நீங்கள் எந்த வெப்சைட் வேணால் இப்போவே நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதோட பேஜ் சோர்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து இந்த டாக் டைப் HTMLும் அந்த HTML டேகும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த HTML உள்ளார ஹெட் அண்ட் பாடி அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஹெட்டுக்குள்ளார நம்ம இந்த வெப்சைட்டை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா அதெல்லாம் சொல்லலாம். ஒன் ஆஃப் த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த டைட்டில் தான் அந்த வெப்சைட்டோட டேப்லலாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் மேலே டாக்குமெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஒருவேளை நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வெப்சைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் வெப்சைட் அப்படின்னு மாறிடுது. ஸோ இந்த வெப்சைட்டோட டைட்டிலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஹெட் டேக்குள்ளார டைட்டில் அப்படின்னு ஒரு டேக் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த வெப்சைட்டுடைய டைட்டிலாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் உள்ளார இந்த பாடியில் என்ன வரணும், இந்த வெப்சைட்டில் என்ன கண்டென்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம இந்த பாடி அப்படின்ற டேக்குள்ளார நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த வெப்சைட்டில் வரும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதுதான் ஒரு பேசிக்ஸ் ஆஃப் HTML. நீங்கள் எந்த HTML ஃபைலில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு இதில் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.